ஏன்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் இங்கே நம்ம மேடையில பேசினாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு காரணமே, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு காரணமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. ஆனா வந்த பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்தது. வந்த பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஒன்றுத்தை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. அவர்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அடிப்படை கேட்டது பழைய ஓய்வூதியம் கேட்டார்கள். 2003க்கு முன்பு என்ற ஓய்வூதியத்தை இப்ப எங்களுக்கு வேண்டும். இது சாதாரண ஒரு செயல். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சியில் இருந்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பே இதை நாங்கள் நிறைவேற்றி இருப்போம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியாவிலே 7 மாநிலங்களில் இதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இது ஏதோ புதுசா இல்ல. இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதனுடைய மாநில அரசு அறிவித்திருக்கிறது. ஏன் தமிழ்நாடு அறிவிக்க முடியாது? என்ன காரணம்? இதற்கு ஒரு குழு ஒண்ணு, ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு. ஏன் இதற்கு முன்பு நடந்த ஸ்ரீதர் குழு என்னாச்சு? சாந்தா ஷீலா நாயர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அது என்னாச்சு? அந்த பரிந்துரை என்னாச்சு? இப்ப 3வது ஒரு குழு அமைக்கணுமா? இவங்க திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ற காரியத்தை தள்ளி போனோம்னா அதுக்கு ஒரு குழு போட்டுடுவோம். அப்புறம் தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்பு அந்த பரிந்துரை வரும். உடனே தேர்தலுக்கு பின்பு அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒரு பொய் வாக்குறுதி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த முறை அது நடக்க போது கிடையாது. எல்லாம் விவரமா தெளிவா இருக்கிறாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெளிவா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த கோபத்துடன் இருக்கின்றார்கள் அரசு ஊழியர்கள்.